ஹே காய்ஸ், ஃபைனலி மை ட்ரீம் சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா புதுசாக நான் பாக்ஸிங் பேக் வாங்கியிருக்கேன். நீங்களே பாருங்கள். பாக்ஸிங் பேக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாட்டமில் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி அட்டையை கட் பண்ணி ஒரு டைம் 2 டைம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபில்லிங் பண்ணும்போது அப்போ தான் அந்த திங்ஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. இல்லைனா பாக்ஸிங் பேக் கிளியறது கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு நம்ம அந்த கட் பண்ணி வச்ச அட்டையை நம்ம பாட்டமில் இந்த மாதிரி வீடியோவில் காமிச்ச மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செயின் கொடுத்துருப்பாங்க. அந்த செயினை ஃபிட் பண்ணி 1க்கு 2 டைம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா செக் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. ஸோ அதனால் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு நான் வந்து திங்ஸ் வாங்க வெளியில் அப்படியே கிளம்பிட்டேன். நானும் நிறைய கடையில் கேட்டேன், நிறையா ஷாப்பில் கேட்டேன். ஃபில்லிங் பண்ணுறதுமே இல்லைனாங்க. திரும்பி வந்து கோயிலில் பார்த்தா பசங்க கிரிக்கெட் விளாண்டுருந்தாங்க. சின்ன பசங்கிட்ட பேட்டை பிடிங்கி விளாட்றதே அது ஒரு தனி ஃபீலிங்காக இருக்கும். அப்படியே வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா நிறையா ஃபில்லிங்க்கு வீட்டில் துணி எடுத்து வச்சுருந்தாங்க. சொல்லிட்டு தான் நான் போயிருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த டாயை வந்து வைக்கிறதா இருக்குது. எனக்கு அந்த டாயை பார்க்க ரொம்ப பாவமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஃபில்லிங் பண்ண போகிறோம். பாக்ஸி பேக்கில் ஃபஸ்ட்டு நம்ம அந்த டாயை தான் போட போகிறோம். அப்புறமா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பெருசாக எதை வைக்க போகிறோம்னா, நம்ம வேஷ்டி நம்ம நல்லா வந்து வைக்கும்போது கொஞ்சம் நல்லா ப்ரெஷ் பண்ணி வைக்கணும். நம்மளோட பாடி வெயிட்டை ஃபுல்லாக ப்ரெஷ் பண்ணி வைக்கும்போது நம்ம ஃபில்லிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ப்ரெஷ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வீடியோவில் கொடுத்த மாதிரி நீங்கள் ஃபில்லிங் பண்ணிக்கங்க. ஸோ எந்த ஒரு கேப் இல்லாத மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ காமிச்ச மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணிக்கங்க. சப்போஸ் உங்களுக்கு கேப் இருந்துச்சுன்னா நம்ம காலை உள்ளே வச்சு கூட நம்ம ப்ரெஷ் பண்ணலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. ஸோ ஃபில்லிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபில்லிங் கேப் இருக்கிற இடத்துல நம்ம தலைவனோட பஞ்சை வச்சு நம்ம இன்னும் ப்ரெஷ் பண்ணும்போது அந்த கேப்பில் இருக்க எல்லா கேப்பும் அடைச்சிரும். இந்த ஹெல்ப் பண்ணதுக்கே எனக்கு செம்ம ஸ்கொட்டிங்காக இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனலி பாக்ஸிங் பேக் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்கள். பாய்.